அரங்கம் அதிரட்டுமே விசில் பறக்கட்டுமே now கரங்கள் வசரட்டுமே தேக்கோ வழக்கு மொத்தமே now ஷாஷாவை இழந்த அண்ட் ப்ரோஸ் வந்து இப்போ பார்ட் 2 கொண்டு வந்தாச்சு. லெட்ஸ் கெட் இன் த வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணியிருந்தார். 11 லேப்ஸ் வந்து வாய்ஸ் டப்பிங்காக யூஸ் பண்ண சொல்லியிருந்தார் அவருக்கு. அண்ட் அவருக்கு ரொம்ப தேங்க்யூ யுவர் ஆனர். தேங்க்யூ. ஸ்டாலின் கிராண்ட் 1942. ஸ்டாலின்கிற நான் நினச்சதோட ரொம்ப பயங்கரமாக தான் இருக்குது. ஆனால் அட்லீஸ்ட் இங்கே இருக்க டஃப் ரஷ்யன்ஸ் கூட என்னால் கொஞ்சம் ஃபன் பண்ண முடியும். ஆனால் நீ அவரோட ரொம்ப ஸ்பெஷல். நான் இவ்வளோ எக்ஸ்ட்ராடினரியான ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறமும் நீ இன்னும் சர்வே பண்ணு. ஹெர்க்ரூஸ் ஜென்ரல் பாலோசஸ் உங்ககிட்ட பேசணுன்னு ஆசைப்பட்றாரு அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஒரு சோல்ஜர் சொல்லிட்டு போகிறாரு. எங்கேயும் போகாத என்னோடய டியர் விட்டாலி, நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து போக விட்டாலி அவரை கட்டி வச்சுருந்த அந்த ஒரு இடத்துல இருந்து தப்பிச்சு கொஞ்சமாக நடந்து அங்கே வெளியே போகிற எக்ஸிட் வழியை கண்டுபிடிச்சி அங்கே போய் கதவை திறக்கும் போது அங்கே உள்ளே ஏதோ ஒரு பொண்ணை அடைச்சி வச்சுருக்கும் போது அவருக்கு தெரியவும் அவர் அந்த கதவை உடச்சிட்டு உள்ளே வந்து அங்கே இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் சுட்டார். இட்டாலிக்கு அவங்கள பார்த்தோடனே அவங்களே ரொம்ப பிடிச்சி போயிடுது. பொண்ணு மற்றவங்க கூட சேர்ந்து இந்த சுட்டியை விட்டு வெளியே போயிடும். நீ விட்டாலியோட பேச்சை கேட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து போயிடுது. விட்டாலி அவரோட பேஸை தேடி போயிட்டு இருக்கும்போது ஏகப்பட்ட பேரை கொண்டு ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது அங்கே யாரோ வரதை விட்டாலிக்கு உணிச்சிடுறாரு. யாருன்னு பார்த்தா அவர் ஆல்ரெடி பார்த்தா அந்த ஒரு பொண்ணு தான். நீங்கள் என்னை காப்பாற்றினதுக்கு நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல அவங்க கூட சேர்ந்து இந்த சிட்டியை விட்டு முன்னாடி வெளியே போயிருக்கணும். என்னோட பாதை அதை திரும்பி நரகத்துக்கு கொண்டு போயிடும். ஒருவேளை உங்களுக்கு ரிவெஞ்ச் தான் வேணுமா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க அந்த மான்ஸ்டர்ஸ் அவங்க ஊருக்கே திரும்ப வரக்கணும்னு நினைக்கலாம். அப்போ நம்ம 2 பேரும் ஒரே பாதையில் தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவங்க பேர் ஷாஷா அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க விட்டாலி அப்படின்னு சொல்லி 2 பேரும் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. அப்போது கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அவங்க 2 பேரும் விட்டாலியோட பேஸுக்கு போகிறாங்க. அங்கே போகும்போது விட்டாலி பாவில் ரிப்போர்ட்டிங் ஃபார் த டியூட்டி. ஸோ அங்கே இருந்ததில் எனக்கு நிறைய ரிப்போர்ட் கிடச்சிருக்கு. ஸோ நாங்கள் பிரிஸ்டனில் இருந்தபோது நிறையா ஜெர்மன்ஸ் இது சூப்பர் வெப்பனை பற்றி பேசினதை நான் கேட்டேன். அந்த கிரியேஷனை இங்கே தான் நம்ம ஊரில் தான் வச்சுருக்காங்க. ஜாகப் க்ரூஸ் அப்படிங்கிற ஒருத்தவங்க பத்திரமா வச்சுருக்கான். அவன் ஒரு பைத்தியக்கார ஆஃபீஸர். அவன் தான் என்னை டார்ச்சர் பண்ணான் வெறும் ஃபன்னுக்கு வேண்டி. நம்ம இதெல்லாம் எப்படியோ தேடி கண்டுபிடிக்க தான் போகிறோம். அதுக்கு முன்னாடி உனக்கு பின்னாடி யார் கொஞ்சம் குட்டியாக இருக்குது? ஓ சாரி நான் உங்களை பயமுறுத்தணும்னு சொல்லலை. சரி அதெல்லாம் விடு, நீ வந்ததில் சந்தோஷம்தான் விட்டாலி அப்படின்னு அந்த ஆஃபீஸர் சொல்லிடுறாரு. நெக்ஸ்ட் வந்து விட்டாலியும் ஷாஷாவும் வந்து அந்த நாசி ஆஃபீஸரை தேட போய்கிட்டு இருக்கும்போது தேடி கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்போது வந்து எந்த ஒரு இமேஜின் சூப்பர் கிரியேச்சராலே இப்போ ஒன்று காப்பாற்ற முடியாது. நம்ம 2 பேர் தனியாக ஸ்பெண்ட் பண்ண பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஞாபகப்படுத்திப்பார். எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் வந்து நாசியோட ஆளுங்கள்லாம் வர நாசி தப்பிச்சு போக நம்ம விட்டாலியோட ஆளுங்கள்லாம் வந்து ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ விட்டாலி அவங்கள காப்பாற்றிட்டு ட்ரை பண்ணி அங்கே போக அங்கே இருந்த டேங்கரே அவங்க டிஸ்ட்ரை பண்ணிடுறாங்க. எல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லோரும் சந்தோஷமாக இருக்கு. அந்த ஒரு நேரத்தில் நாசி ஷாஷாவை கொண்டாடுறாங்க. என்கிட்டயே விளையாடு. அரங்கம் அதிரட்டுமே விசில் பறக்கட்டுமே now கரங்கள்
சாஷாவை இழந்த வழி விட்டாலியை சும்மா விடல. தன்னால் எதுவுமே பண்ண முடியலன்ற வருத்தத்திலேயே விட்டாலியால் ஒன்றுமே பண்ண முடியல. ஆனால் இப்போதைக்கு விட்டாலியால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிற வழியிலேயே விட்டாலி தினம் வாழ்ந்துட்டுருக்கான்.